வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. விஷத்தின் மேல் கட்டமைக்கப்பட்ட நகரம். குழந்தைகள் விளையாடுறப்ப விஷ கெமிக்கல் நிலத்திலிருந்து கருப்பு திரவமா சுரந்து வெளியே வந்தது. அது சாதாரண சேறு இல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட நச்சு கெமிக்கல் வேஸ்ட். இது போன்ற மர்மமான விஷயங்களை தெரிஞ்சுக்க வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1890 வில்லியம் டி லவ் அப்படிங்கிற ஒரு தொழில் அதிபர் நயாகரா அருவியோட நீரை பயன்படுத்தி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் உருவாக்க நினைச்சாரு. உருவாக்கிய மின்சாரம் மூலமா நயாகரா அருவியை சுற்றி ஒரு பெரிய தொழில் நகரம் கட்ட திட்டமிட்டாரு. ஏன்னா டிசி கரண்ட பயன்படுத்தி மின்சாரத்தை நீண்ட தூரத்துக்கு கொண்டு போக முடியாது. எங்க மின்சாரம் உற்பத்தி நடக்குதோ அதுக்கு பக்கத்திலேயே தான் தொழிற்சாலைகள் கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் அந்த காலத்துல இருந்துச்சு. நயாகரா அருவி நீரை கொண்டு செல்ல ஒரு பெரிய கால்வாயை தோண்ட ஆரம்பிச்சாரு. அதே நேரத்துல டெஸ்லா செஞ்ச மின்சார புரட்சியால ஏசி கரண்ட் வந்தது. இதனால எங்க மின்சாரம் உற்பத்தி ஆகுதோ அங்க இருந்து எவ்வளவு தூரத்துக்கு வேணும்னாலும் மின்சாரத்தை கொண்டு போக முடிஞ்சது. அதாவது நயாகரா அருவியை சுற்றி தொழில் நகரம் கட்டமைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் போனது. அதனால அந்த கால்வாய் தோண்டும் பணி அப்படியே நிறுத்தப்பட்டது. காலப்போக்குல அந்த பயனற்று போன கால்வாய்க்கு பெயர் இந்த கால்வாயை தோண்டிய வில்லியம் டி லவ் அப்படிங்கிற பேர்லயே லவ் கேனல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. 1940 அமெரிக்கால ஹூக்கர் கெமிக்கல் கம்பெனி அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனம் இருந்தது. குளோரின், பூச்சிக்கொல்லிகள், பிளாஸ்டிக்கு தேவையான கெமிக்கல்ஸ் அப்படின்னு நூத்துக்கணக்கான ரசாயன பொருட்களை இந்த நிறுவனம் தயாரிச்சது. அதே சமயத்துல அந்த நிறுவனம் இன்னொரு விஷயத்தையும் உற்பத்தி செஞ்சது, கெமிக்கல் கழிவுகள். அவங்க தயாரிக்கிற டை, பெர்ஃபியூம், சிந்தட்டிக் ரப்பர், இதுல இருந்து வெளிவர்ற ஆயிரக்கணக்கான டன் நச்சு கழிவுகளை எங்க போய் கொட்டுறது? அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த இடம் தான் லவ் கேனல். பல காலமா சும்மா கிடக்கிற இடம். அவங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி வேற தோண்டி வச்சிருக்காங்க. இதனால அங்க கொண்டு போய் கொட்ட முடிவெடுத்தாங்க. அந்த இடம் நயாகரா பவர் பிளான்ட் கிட்ட இருந்துச்சு. அப்போதைக்கு அனுமதி மட்டும் வாங்கி அங்க கெமிக்கல் கழிவுகளை கொட்ட ஆரம்பிச்சது ஹூக்கர் கெமிக்கல் கம்பெனி. அந்த காலத்துல இந்த கழிவுகளுக்கு சரியான சட்ட கட்டுப்பாடுகள் இல்லாம இருந்தது. இதனால அந்த கம்பெனி தங்களோட இஷ்டம் போல அந்த கால்வாயில வந்து ரசாயன கழிவுகளை கொட்ட ஆரம்பிச்சாங்க. ட்ரம்கள்ல கழிவுகளை ஊற்றி அந்த கால்வாய்க்கு கொண்டு வருவாங்க. பள்ளம் தோண்டி அந்த ட்ரம்களை தள்ளிவிட்டு மண் அல்லது களிமண் போட்டு மூடிடுவாங்க. காலப்போக்குல அந்த இடத்தை நயாகரா பவர் பிளான்ட் கிட்ட இருந்து விலை கொடுத்தே வாங்கி கழிவுகளை கொட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த கழிவுகள் எல்லாமே ரொம்ப ஆபத்தானது. அவங்க கொட்டிய கழிவுகள்ல 82 விதமான அபாய கெமிக்கல்கள் இருந்தது. அதுல 11 வகை கெமிக்கல்கள் கேன்சர் உண்டாக்கக்கூடியது. இப்படியே தொடர்ந்து 10 வருடத்துக்கும் மேல 20,000 டன் கழிவுகளை அந்த கால்வாயில கொட்டினாங்க. கொட்டிய நச்சு கழிவுகளின் மேல் மண்ணை கொட்டி மீண்டும் கழிவுகளை கொட்டி மீண்டும் மண்ணால் மூடினாங்க. ஒரு காலத்துல பள்ளமா இருந்த அந்த கால்வாயை மெதுவா ஒரு மேடாக மாற ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல அந்த கால்வாய் முழுக்க அந்த ரசாயன கழிவுகளால நிரம்பி விட்டது. இதுக்கு மேல அங்க கழிவுகளை கொட்ட முடியாது அப்படின்னு கழிவுகளை கொட்டுறதையே நிறுத்தினாங்க. 1953 நயாகரா ஃபால்ஸ் நகரம் முன்பு போல இல்ல. மக்கள் அடர்த்தி பெருகி வருது. இதனால மருத்துவமனை, வணிக வளாகங்கள் போல ஸ்கூல் தேவையும் பெருகி வந்தது. நயாகரா ஃபால்ஸ் நகரத்தின் உள்ளூர் அரசு பள்ளி நிர்வாகமான நயாகரா ஃபால்ஸ் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஒரு அரசு பள்ளி ஒண்ணு கட்ட பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தான் லவ் கேனல். எஸ், அந்த அபாயகரமான 20,000 டன் கெமிக்கல் புதைக்கப்பட்ட இடம். நயாகரா ஃபால்ஸ் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அந்த கெமிக்கல் நிறுவனத்துக்கிட்ட போய் அந்த நிலத்தை விலைக்கு கேட்டாங்க. அந்த கம்பெனி ரொம்ப வெளிப்படையா சொல்லியது, அந்த இடத்துல நாங்க டன் கணக்கா கழிவுகளை கொட்டியிருக்கோம், அது ஸ்கூல் கட்டுறதுக்கு சரியான இடம் இல்ல அப்படின்னு. ஆனா அந்த நிர்வாகம் எங்களுக்கு இப்ப ஸ்கூல் கட்ட வேண்டிய நிர்பந்தம் அதிகமாகி இருக்கு, நிறைய குழந்தைகளோட எதிர்கால நலன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வாதிட்டாங்க. ஆனா பொதுவா அந்த காலத்துல இருந்த நம்பிக்கை என்னன்னா, கெமிக்கல் மேல மண்ணை போட்டு மூடியதால அது சேஃப் அப்படின்னு நம்பினாங்க. அந்த கெமிக்கல் எல்லாம் பல அடி ஆழத்துல இருக்கு. அதனால பிற்காலத்துல என்ன விதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பள்ளி தரப்பு யோசிக்கல. ஆனா கெமிக்கல் நிறுவனத்துக்கு ஓரளவுக்கு அங்க பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அன்னைக்கு பொதுமக்களோட அறிவு வளர்ந்திருக்கல. இதனால எதிர்காலத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் இதுக்கும் கெமிக்கல் நிறுவனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு தெளிவா அந்த நிலத்தை பள்ளி நிர்வாகத்துக்கு எழுதி கொடுத்தாங்க. அதுவும் வெறும் $1. எஸ், வெறும் ஒரே $1. அந்த நிலம் வாங்கிய நயாகரா ஃபால்ஸ் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அங்க ஒரு ஸ்கூல் ஒன்னு கட்டியது. 1954 ஆண்டு 99th ஸ்ட்ரீட் ஸ்கூல் அப்படின்ற பேர்ல ஒரு ஸ்கூல் ஒன்ன கட்ட தொடங்கினாங்க. அடுத்த ஆண்டு திறப்பு விழா செஞ்சாங்க. சுற்றி இருந்த மக்கள் தங்களோட குழந்தைகளை அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. ஸ்கூல் இருந்தா என்ன ஆகும்? அது சுற்றி ரியல் எஸ்டேட் நடக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கெமிக்கல் புதைக்கப்பட்ட நிலங்களை வாங்கி அங்க வீடு கட்டி மக்கள் குடியேற ஆரம்பிச்சாங்க. பக்கத்திலேயே ஸ்கூல், சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் அப்படின்னு அந்த ஏரியாவை மையப்படுத்தி அந்த பகுதி விரிவடைய ஆரம்பிச்சது. அதனால அடுத்தடுத்து மக்கள் வந்து குடியேற அது ஒரு டிமாண்ட் நிறைந்த பகுதியா மாறியது.
1960 இந்த காலகட்டத்தில் அந்த பகுதி முழுக்க ஒருவித விசித்திரமான துர்நாற்றம் வர ஆரம்பிச்சது. இதுதான் பேரழிவின் தொடக்கம் அப்படின்னு அவங்களுக்கு அப்ப புரியல. ஏற்கனவே இங்க கெமிக்கல் புதைச்சாங்க, அதோட நாற்றம் தான் அப்படின்னு பொதுமக்கள்ல சிலருக்கு தெரிந்தாலும் இங்க வந்து செட்டில் ஆன பிறகு என்ன செய்ய முடியும், அதை சகித்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. சில நாட்கள் எந்த வாசனையும் இருக்காது. மழை பெஞ்சு அந்த இடம் சொத சொதன்னு ஆகிடுச்சுன்னா அந்த நாற்றம் வெளியே வரும். இது அவங்களுக்கு பழகி போக ஆரம்பிச்சது. ஆனா நிலத்துக்கு அடியில நடந்துகிட்டு இருந்தது அவங்களுக்கு வெளியே தெரியல. அந்த கெமிக்கல் ட்ரம்கள் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருந்தது. அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா உடைந்து அதிலிருந்து நச்சு கெமிக்கல்கள் கசிந்து மேல நிலப்பரப்பு வரைக்கும் தொட்டு வெளியே வந்தது. ஆரம்பத்துல இது கொஞ்சம் கொஞ்சமா நடந்தாலும் 1970 வருடத்துல பேரழிவு ஆரம்பிச்சது. 1970 அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில கடுமையான கட்டுமான பணிகள் நடக்க ஆரம்பிச்சது. புதிய குடிநீர் குழாய்கள், மழைநீர் வடிகால் பணிகள், இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் சேர்ந்து பல ஆண்டுகளா அப்படியே கிடந்த மண்ணை கலைக்க ஆரம்பிச்சது. அதே நேரத்துல கனமழையும் பெய்ய ஆரம்பிச்சது. மழை நீர் மண்ணுக்குள்ள இறங்கி நீர் நிரம்பி வெளியே வர ஆரம்பிச்சது. அத்தோட சேர்த்து அந்த விஷ கெமிக்கலும் வெளியே வந்தது. மக்கள் கருப்பு கலர்ல விசித்திரமா ஏதோ ஒண்ணு நிலத்துக்குள்ள இருந்து வெளியே வர்றத பார்த்தாங்க. அத்தோட சேர்த்து கடுமையான துர்நாற்றம். பல ஆண்டுகளா பேசப்பட்ட அந்த புதைக்க கழிவுகள் வெளியே வருதுன்னு அங்க குடியிருப்பவர்களுக்கு சிலருக்கு மட்டும் புரிஞ்சது. அது அவங்கள பீதிக்கு தள்ளியது. ஆனா பலருக்கு அது என்ன விதமான நீர் அப்படின்னு ஐடியா இல்ல. மழை நின்ற பிறகு வெளியே வந்த கழிவுகள் அங்கங்க குட்டை போல தேங்க ஆரம்பிச்சது. அதுல இருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியது. அதுலயும் பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா, சிலருக்கு அது நச்சு கெமிக்கல் அப்படின்னு தெரியாம வெறும் மழைநீர் குட்டை அப்படின்னு தங்களோட குழந்தைகளை அதுக்கு பக்கத்திலேயே விளையாட அனுமதிச்சாங்க. அந்த குழந்தைகளோட காலடியில இருந்தது வெறும் சேறு இல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட கெமிக்கல் கம்பெனியோட விஷம். அடுத்தடுத்த கனமழை காரணமா அந்த விஷ திரவம் அதிக அளவுல வெளியே வர ஆரம்பிச்சது. அது வெறும் கழிவு நீர் தான் அப்படின்னு மக்கள் அதை அலட்சியப்படுத்தினாங்க. ஆனா சில நாட்கள்ல குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நல பிரச்சனை வந்தது. பலருக்கு தோல் எரிச்சல், சிலருக்கு மயக்கம் போன்ற விசித்திரமான அறிகுறிகள் வர ஆரம்பிச்சது. சில குடும்பங்கள்ல பெண்களுக்கு கருச்சிதைவுகள் உண்டாச்சு. சில குழந்தைகள் பிறவி குறைபாடுகளோட பிறக்க ஆரம்பிச்சது. இது எல்லாம் தற்செயலா இல்ல இந்த நச்சு கழிவுகளுக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த கேள்வி மெதுவாக அந்த பகுதி மக்களோட மனதுல எழ ஆரம்பிச்சது. ஒரு நாள் அந்த லவ் கேனல் பகுதியில வசிக்கும் லோயிஸ் கிப்ஸ் அப்படிங்கிற பெண்மணி அந்த பகுதியில உள்ள ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. என்னுடைய மகனுக்கு அடிக்கடி உடல்நிலை மோசமடையுது, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு மற்ற பெற்றோர்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் தரும் அதிர்ச்சி பதில்கள் அந்த அம்மாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நாம வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு நரகத்தின் மேட்டில் அப்படிங்கறத அந்த அம்மா மெதுவா உணர ஆரம்பிச்சாங்க. அந்த உண்மை தெரிந்த பிறகு லோயிஸ் கிப்ஸ் தன்னுடைய குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு போயிடல. பொங்கி எழுந்த லோயிஸ் கிப்ஸ் அந்த பகுதி பெற்றோர்கள் ஒன்றிணைக்கும் வேலையில இறங்கினாங்க. கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. பள்ளியை மூடணும், குழந்தைகளை அங்கிருந்து வெளியேற்றணும், எங்களுக்கு நிரந்தர இடமாற்றம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி போராட்டங்களை முன்னெடுத்தாரு. ஆனா ஆரம்பத்தில் அதிகாரிகள் அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கு பிறகு லோயிஸ் கிப்ஸ் செஞ்ச ஒரு விஷயம் முழு அமெரிக்காவையும் திரும்பி பார்க்க வச்சது. வீடு வீடா சேகரித்த தகவல்களை நோய்கள், கருச்சிதைவுகள், பிறப்பு குறைபாடுகள் எல்லா பட்டியலையும் பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. மெதுவா உள்ளூர் செய்தித்தாள்கள் இந்த கதையை வெளியிட ஆரம்பிச்சது. ஒரு ஸ்கூலுக்கு கீழே ஆயிரக்கணக்கான டன் நச்சு கழிவுகள் புதைக்கப்பட்டிருக்கிற செய்தி அமெரிக்கா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொலைக்காட்சி சேனல்கள், தேசிய பத்திரிகைகள், விஞ்ஞானிகள், அரசு அதிகாரிகள் அப்படின்னு எல்லாரோட பார்வையும் லவ் கேனல் மீது திரும்பியது. ஒரு சாதாரண தாய் ஆரம்பித்த போராட்டம் சில மாதங்களே அமெரிக்காவின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சர்ச்சையா மாறியது. 1978 நியூயார்க் மாநில சுகாதாரத்துறை லவ் கேனல சுகாதார அவசர நிலையை அறிவிச்சது. அந்த 99th ஸ்கூல் உடனடியாக மூடப்பட்டது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறிய குழந்தைகள் இருந்த குடும்பங்களை முதல்ல வெளியேற்ற ஆரம்பிச்சாங்க. ஆனா பிரச்சனை எல்லோருக்கும் தானே, இவங்க ஏன் சிலரை மட்டும் வெளியேற்றுறாங்க அப்படின்னு லோயிஸ் கிப்ஸ் மீண்டும் போராட ஆரம்பிச்சாங்க. அவரின் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்தது. இறுதியில இந்த விவகாரம் அன்றைய அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்ட்டனோட கவனத்திற்கே சென்றது. 1980 அமெரிக்க அரசு அங்கிருந்த அனைவரோட வீடுகளையும் வாங்கி அதற்கு இழப்பீடு தொகை கொடுத்து அங்கிருந்த எல்லோரையுமே வெளியேற்றினாங்க. அமெரிக்காவோட வரலாற்றுல மிகப்பெரிய குடியிருப்பு சுற்றுச்சூழல் பேரழிவுகள்ல ஒன்னா இது மாறியது. ஒரு முழு குடியிருப்பு பகுதி நச்சுக்கழிவுகளால் வாழ தகுதியற்ற இடமா அறிவிக்கப்பட்டது. அப்புறம் அந்த பகுதியில இருந்த நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிக்கப்பட்டது. பல வருடங்கள் நீடித்த சுத்திகரிப்பு பணிகளுக்கு பிறகு மிகவும் பாதுகாப்பு அமைப்புக்குள் அடைக்கப்பட்டது. அதாவது நச்சுக்கழிவுகள் இருந்த பகுதியை சுற்றி களிமண் மற்றும் செயற்கை தடுப்பு சுவர்கள் கட்டினாங்க. மேற்பரப்புல மழைநீர் புகாதவாறு கவர் போட்டு மூடினாங்க. அதுக்கு பிறகும் பல ஆண்டுகளாக நிலத்தடி நீர் மற்றும் காற்றை தொடர்ந்து கண்காணிச்சாங்க. வெளியேறிய மக்கள் தங்களுக்கு கிடைச்ச இழப்பீடு தொகையை வச்சு பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தாங்க. சிலருக்கு சொந்த வீடு, நிலம் கிடைச்சது, சிலருக்கு வாடகை வீட்டுல வசிக்க வேண்டி வந்தது. ஆனா அந்த பகுதியிலே சகித்து கொண்டு வாழ்ந்திருந்தா இதுவும் மிஞ்சி இருக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனம்.
2026 நச்சுக்கழிவுகள் புதைக்கப்பட்ட முக்கிய 16 ஏக்கர் பகுதி இன்னைக்கும் வேலியிட்டு மூடப்பட்டிருக்கு. நிரந்தரமா கண்காணிக்கவும் படுது. அங்க பொதுமக்கள் செல்ல முடியாது. என்னைக்கு ஒரு காலத்துல ஒரு கெமிக்கல் கம்பெனி எதிர்காலத்துல பிரச்சனை வரலாம் அப்படிங்கறத அறிந்திருந்தும் அந்த நிலத்தை ஒப்படைத்தது. அந்த பள்ளி நிர்வாகமும் தங்களுக்கு இருந்த அழுத்தம் காரணமா எல்லாமுமே தெரிஞ்சு அந்த நிலத்தை வாங்கினாங்க. அதுவே அமெரிக்க வரலாற்றின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பேரழிவுகள்ல ஒன்னா இன்னைக்கு மாறி நிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.